அனைவருக்கும் வணக்கம். கார்த்தி, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு என்ன வருத்தமா நின்னுட்டு இருக்கீங்க? அதுல ஆர்த்தி, இந்த விவசாயிகளோட நிலைமை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எதை பத்தி பேசுறீங்க நீங்க? இந்த விவசாயிகள் என்னதான் இரும்ப வேலை செஞ்சு ஓடா தேஞ்சாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் கண்டிப்பா கிடைக்கிறதே இல்லை. அது என்னமோ சரியான பேச்சு தான், ரொம்ப சரியா சொல்றீங்க. கிடைக்கிறது இல்லை. வருமானத்தை கூட நீங்க விடுங்க, அவங்க விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு சரியான விலை கிடைக்குதா அப்படின்னா அதுவும் கிடைக்கிறது இல்லை. சரியான விலை கிடைக்காததுக்கு நம்ம பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை நம்ம திருத்திக்கணும் இல்லையா? சரி, இப்ப நான் உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்கறேன், எனக்கு பதில் சொல்றீங்களா? ஒரு விவசாயி தான் விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு எதை அடிப்படையா வச்சு விலை நிர்ணயம் செய்வாங்க? அவங்க பொருட்களோட தரத்தை வச்சுதான் விலை நிர்ணயம் செய்வாங்க. தரத்தை வச்சுதான் செய்வாங்க இல்லையா? இப்போ அறுவடை செய்ய வேண்டிய நேரத்துல சரிவர அந்த நேரத்துல செய்யாம விட்டுறதுனாலும், அறுவடைக்கு பின் செய்நேர்த்திகளை சரிவர செய்யாததுனாலும் பொருட்கள்ல என்ன மாறுதல் ஏற்படும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா தரம் குறைவா தான் இருக்கும் உங்களோட பொருட்கள். தரம் குறைவா தானே இருக்கும். அப்ப அந்த தரம் குறைந்த பொருட்களை சந்தைக்கு கொண்டு போய் விற்கும் போது எந்த மாதிரி விலை கிடைக்கும்? எப்படி எதிர்பார்த்த விலை கிடைக்கும்? கண்டிப்பா குறைவான விலை தானே கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணலாம்? இந்த அறுவடைக்கு பின் தொழில்நுட்பம், அறுவடைக்கு பின் செய்நேர்த்திகளை சரிவர செஞ்சாதான் நமக்கு கிடைக்கக்கூடிய விலை சரியான விலை கிடைக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். இப்ப புரியுதா? நல்லா புரியுது. இத பத்தி நான் ஆவணப்படுத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பாத்துடலாமா? பாத்துடலாம். பயிர் அறுவடைக்கு பின் விளைபொருளை சுத்தப்படுத்துதல், பதப்படுத்துதல், வகை பிரித்தல், கட்டுதல், சேமித்தல், சந்தைக்கு அனுப்புதல் போன்ற பணிகளை முறையாகச் செய்வதை அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் என்று குறிப்பிடுகிறோம். இந்த பணிகள் சரிவர செய்யப்படாததால் நாம் ஏராளமான இழப்புகளை சந்திக்க வேண்டியுள்ளது. நமது விவசாயிகள் தமது விளைச்சலில் 10 முதல் 30% வரை வருவாய் இழக்க நேரிடுகிறது. நமது நாட்டின் உணவு தானிய உற்பத்தியில் 10%, அதாவது சுமார் 2 கோடி மெட்ரிக் டன் தானியங்கள் இழப்புக்கு காரணம் முறையான அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை பின்பற்றாததேயாகும். மேலும் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை பின்பற்றாததால் நுகர்வோருக்கும் தரமற்ற பொருட்கள் சென்று சேரும் நிலை ஏற்படுகிறது. இந்த அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள்னு சொல்கிறது எல்லாமே உங்களால் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பங்கள் தான். இழப்பு ஏற்படக்கூடியதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னு சொன்னோம்னா, சேமித்து வைத்திருக்கிற இடத்துகளில் எலிகளினுடைய தொல்லையினால் அது நிறைய தானியங்கள் விரயமாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தோம்னு சொன்னோம்னா அதில் பூஞ்சாலம் மற்றதுகளெல்லாம் தாக்குதல் ஏற்படும் பொழுது அந்த விதையினுடைய தரமும் குறைஞ்சி, நெல்லினுடைய தரமும் குறைஞ்சி போயிடுது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வச்சுருக்கும் பொழுது அந்த நெல்லில் சிறு சிறு அந்த சின்ன சின்ன பூச்சிகள், அந்து பூச்சி இதுகளெல்லாம் இந்த விரயமாகி இழப்பு ஏற்படுறத நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து நல்ல அந்த இழப்பிலிருந்து மீண்டு நல்ல லாபகரமாக நீங்கள் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த நிலைமையை மாற்றிட அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வும் பயிற்சியும் நாடெங்கும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் விளையும் முக்கிய உணவு பயிர்களில் பின்பற்றப்பட வேண்டிய அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மூலம் இந்த உழவர் பயிற்சி நிலம் மூலமாக நெல் மட்டும் இல்லாமல் சிறுதானியங்களான சோளம், கம்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கும் அறுவடை செய்த பின் அதனுடைய பின்செய் நேர்த்திகள் என்னென்ன செய்ய வேணும், அதனை எப்படி தரம் பிரிக்க வேண்டும், அதில் எப்படி தரம் பிரித்து விற்பனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், எப்படி மூட்டைகளை அறுக்க வேண்டும் போன்ற தொழில்நுட்ப கருத்துக்களை விவசாயிகளுக்கு பயிற்சியாக கொடுத்துட்டு வரோம். கார்த்தி, நம்ம தமிழ்நாட்டுடைய முக்கிய உணவு பயிரே நெல் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இல்ல? இதான் எல்லாத்துக்கும் தெரியும்ல. சரி, இத பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்? நம்மளோட மாநிலத்துல மொத்த உணவு உற்பத்தியில 85% இந்த நெல் பயிரை தான் நம்ம பயிரிடுறோம். அது தெரியுமா? 85%? அப்ப இந்த நெற்பயிர்ல அறுவடைக்கு பின் செய்நேர்த்திய பயன்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் கார்த்தி? நிச்சயமா ஆர்த்தி, நம்மளோட தமிழக விவசாயிகளுக்கு இந்த அறுவடைக்கு பின் செய்நேர்த்தியை பயன்படுத்தும் போது நிறைய லாபம் கிடைக்கும். கூடுதல் லாபம் விவசாயிகளுக்கு மட்டும் இல்ல, நுகர்வோருக்கும் நல்ல தரமான அரிசியும் கிடைக்கும் இல்லையா? அப்ப நம்ம நிறைய சுவையா சாப்பிடலாம்ல. சாப்பிடலாம். நமது நாட்டின் உணவு தானியம் நெல். நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் முறையான அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலமாக கூடுதல் லாபம் பெறலாம்.
நெல் மணிகள் கூடுதல் விலை பெறுவது அதில் உள்ள முழு அரிசியின் அடிப்படையில்தான் உள்ளது. நெல் கதிரின் மணிகள் 80% மஞ்சள் நிறமாக மாறி இருந்தாலேயே அறுவடையை மேற்கொள்ளலாம். இதனால் அறுவடையின் போது அதிக மணிகள் உதிர்வதை தடுக்கலாம். அறுவடை செய்த நெல்லை நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். அறுவடையின் போது 19 முதல் 23% வரை ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். அறுவடை செய்த நெல்லை மிதமாக காய வைக்க வேண்டும். கடுமையான சூரிய வெப்பத்தில் மிக அதிகமாக காய வைக்க கூடாது. காய வைத்த நெல்லின் ஈரப்பதம் 12% இருக்க வேண்டும். அதிக ஈரப்பதம் உள்ள நெல் மணிகளை சேமித்து வைத்தால் பூஞ்சான வித்துக்கள் பரவி நெல்லின் தரம் பாதிக்கப்படும். நெல்லை சுத்தமான கோணிப்பைகளில் நிரப்பி தரையின் மீது மரச்சட்டங்கள் அல்லது காய்ந்த வைக்கோல் பரப்பி அதன் மேல் நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும். நெல் மூட்டைகளை சுவரிலிருந்து 1 அடி இடைவெளி விட்டு அடுக்கி வைத்தால் சுவற்றின் ஈரப்பதம் நெல்மணிகளை தாக்காது. சேமித்து வைத்துள்ள நெல்லில் அந்துப்பூச்சி தாக்காமல் இருக்க மாலத்தியான் மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 10 மில்லி மருந்து என்ற அளவில் கலந்து தரைப்பகுதி மற்றும் மூட்டைகளின் மீது தெளிக்க வேண்டும். நெல் மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு செல்லும் போது ரகங்கள் வாரியாக கொண்டு செல்ல வேண்டும். பூச்சி பூஞ்சானங்களால் தாக்கப்பட்ட நெல், ஈரப்பதத்தால் கெட்டுப்போன நெல் போன்ற தரம் குறைந்த நெல்லை தனியே பிரித்துவிட வேண்டும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள வணிக முறை தரம் பிரிப்பு மையங்களில் நெல்மணிகள் 4 தரங்களாக பிரிக்கப்படுகின்றன. ஈரப்பத அளவுகள் மற்றும் தரங்கள் பற்றிய விவரங்களை அங்கு இலவசமாக தெரிந்து கொள்ளலாம். கார்த்தி, நம்ம நெற்பயிரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சிறுதானியங்களை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியுமே. சோளம் இருக்கு, கேழ்வரகு இருக்கு, கம்பு இருக்கு. எல்லாமே நான் சின்ன வயசுலயே எல்லாம் படிச்சிருக்கேன். பரவாயில்ல. ஆனா இந்த சிறுதானியங்கள் பெயர்ல தான் சிறுதானியம். இதுல இருக்கக்கூடிய சத்துக்களை பார்க்கும்போது இதை விட சிறந்த தானியம் வேற எதுவுமே கிடையாது கார்த்தி. சரி, இந்த சிறுதானியங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்ல? தெரியுமே. மாவுச்சத்து இருக்கு, அப்புறம் புரதச்சத்து இருக்கு. இந்த 2 சத்துக்கள் அடிப்படையா வச்சுதான் இந்த சிறுதானியங்களுக்கு விலை நிர்ணயம் பண்றாங்க. ஆமா. அப்ப இந்த 2 சத்துக்களும் குறையாத வண்ணம் அறுவடைக்கு பின் செய்நிறுத்திகளை முறையா செய்யணும். சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களை பொறுத்தவரை அவற்றில் உள்ள மாவுச்சத்து, புரதச்சத்து போன்றவற்றை பொறுத்துத்தான் அவற்றுக்கு கூடுதல் விலை கிடைக்கும். எனவே அதற்கேற்ற அறுவடைக்கு பிந்தைய செய்நேர்த்தி முறைகளை பின்பற்ற வேண்டும். சிறுதானிய பயிர்களில் கதிர்கள் முதிர்ந்து இலைகள் பழுப்பு நிறமாக மாறியவுடன் கதிர்களை மட்டும் தனியாக அறுவடை செய்ய வேண்டும். அறுவடையின் போது மழை இருந்தால் கதிர்களை காய வைக்க வேண்டும். காய்ந்த பின் கதிரடித்து தானிய மணிகளை தனியே பிரிக்க வேண்டும். பிரித்து எடுக்கப்பட்ட தானிய மணிகளை காற்றில் தூற்றிவிட்டு அதில் கலந்துள்ள இலை சருகுகளை நீக்க வேண்டும். விதைகளில் கல், களிமண், பிற கலப்பு விதைகள் கலந்திருந்தால் அவற்றை தனியாக பிரித்து நீக்கிவிட வேண்டும். தானிய மணிகளை நன்கு காய வைத்து பின் நிழலில் உலரவிட்டு அதன் பின் சுத்தமான கோணிப்பைகளில் நிரப்பி மூடி வைக்க வேண்டும். உட்பக்கம் சவ்வுத்தாள் பொருத்திய சாக்குப்பைகளில் தானியங்களை சேமித்தால் மழைக்காலங்களில் ஈரக்காற்றினால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். தானியங்களை அறுவடைக்கு பின் மூடைகளில் சேமித்து வைக்கும் போது வேப்ப இலைகள், நொச்சி இலைகள் போன்றவற்றை மேல்புறமாக வைத்து கட்டினால்
அந்த நெடிக்கு பூச்சி பூஞ்சானங்களின் தாக்குதல் இருக்காது. அதிக காலம் சேமிக்க வேண்டியிருந்தால் தானிய மணிகளை சேமிப்பு கலன்களில் இட்டு மூடி வைத்து சேமிக்க வேண்டும். நீண்ட காலம் சேமித்து வைக்கும் தானியங்களை மாதம் ஒருமுறை வெயிலில் காய வைத்து பின்னர் ஆறவிட்டு சேமிப்பது முக்கியம். இல்லையென்றால் வண்டுகள் தாக்கி தரம் பாதிக்கப்படும், நல்ல விலையும் கிடைக்காது. உளுந்து, பாசிப்பயிறு, துவரை மற்றும் தட்டை பயிறு உள்ளிட்ட பயிறு வகை பயிர்களில் தரமான பருப்புதான் கூடுதல் விலை கிடைக்க காரணியாக அமைகிறது. தரமான பருப்பினை பெறுவதற்கு பயிறு வகை பயிர்களில் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும். பயிறு வகை காய்கள் நெற்றுக்களாக மாறியும் இலைகள் பழுத்து உதிர ஆரம்பிக்கும் போதே அறுவடை செய்ய வேண்டும். 80% அதிகமான காய்கள் முதிர்ச்சி அடைந்தவுடன் செடிகளை தரைமட்டத்திற்கு அரிவாளால் அறுவடை செய்து கட்டி வைத்து பின் வெயிலில் காய வைத்து கையினாலோ அல்லது எந்திரங்களை வைத்தோ மணிகளை பிரித்து எடுக்க வேண்டும். விதைகளை பிரித்து எடுத்து சுத்தம் செய்ய வேண்டும். பிரித்து எடுத்த விதைகளில் கலந்துள்ள கல், மண், தூசி மற்றும் சருகுகள், முதிராத விதைகள், பூச்சி நோய் தாக்கிய விதைகள், உடைந்த விதைகள் போன்றவற்றை தனியாக நீக்கிவிட வேண்டும். விதைகளில் ஈரப்பதம் 12% இருக்குமாறு மிதமாக காய வைக்க வேண்டும். பயிறு வகை விதைகளை ஸ்பெஷல், நல்லது, சுமார் மற்றும் சாதாரணம் என 4 தரங்களாக பிரித்து சந்தைக்கு அனுப்பினால் கூடுதல் லாபம் பெறலாம். விவசாய பெருமக்கள் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்களை கையாண்டு தானிய மணிகளை தரமுள்ளதாக்கி நல்ல விலையில் விற்று அதிக லாபம் பெறலாம். ஆர்த்தி, இதுவரையும் நாம முக்கிய உணவு பயிர்கள்ல இந்த அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். ஆமா, இதுல கூடுதலா இன்னொரு முக்கியமான தகவலையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லா உணவு பயிர்களுக்குமே, எல்லா பயிர்களையுமே 4 தரங்களாக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா ஸ்பெஷல், நல்லது, அப்புறம் வந்து சுமார், அப்புறம் சாதாரணம். ஸ்பெஷல், நல்லது, சுமார், சாதாரணம், இந்த 4 பிரிவுகளா வந்து பிரிப்பாங்க. அப்ப இந்த அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களை நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு தரத்துக்கு ஏத்த மாதிரியான விலையை நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஆனா இந்த அறுவடைக்கு பின் செய்ய நேர்த்தியை நீங்க சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு குறிப்பிட்ட ஒரு விலையை கொடுத்து அமுச்சு விட்டுருவாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்த அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பங்களை மிக சரியா பின்பற்றணும் அப்படின்னா நம்மளோட தமிழக விவசாயிகள் ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 50,000 ரூபாய் வரையும் கூடுதல் வருமானம், சும்மா இல்ல, கூடுதல் வருமானம் கிடைக்குது. பெரிய விஷயம்.